இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஹெஸஸ் லா ஆஃப் ஹீட் சம்மேஷன். ஹெஸஸ் லா ஆஃப் ஹீட் சம்மேஷன் சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் அப்படி கூட சொல்லலாம். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்படி ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன், ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ வந்து ப்ராடக்டாக மாறுது. இப்போ இதில் இது வந்து எவ்வளோ ஹீட் எவால்வேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து Q1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதே ரியாக்ஷனை நான் இன்னொரு மெத்தடில் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு மெத்தட்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தடில் இப்போ வந்து ஏ வந்து பியாக ஃபஸ்ட்டு மாறுது, ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு பி. இப்போ இதுக்கு எவ்வளோ டெல்ஹெச் எனக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பி வந்து அகெயின் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சி. இப்போ இதுக்கான டெல்ஹெச், இந்த ஸ்டெப்புக்கான டெல்ஹெச் வந்து நான் Q2ன்னு எடுத்துக்கிறேன். சி வந்து இப்போ ப்ராடக்டாக மாறிடுச்சு. அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து 3 ஸ்டெப்பில் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஏபியாக மாறுது, பிசியாக மாறுது, சி வந்து ப்ராடக்டாக மாறி இருக்குது. இப்போ இவருக்கான டெல்ஹெச் வேல்யூ வந்து Q3. இப்போ இந்த டோட்டலாக எவ்வளோ ஹீட் இந்த 3 ஸ்டெப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 + Q2 + Q3. இது 3ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன், அது Q2, ரைட். இப்போ இங்கே பாருங்கள், ஏ ப்ராடக்டாக மாறி இருக்குது, அதே ஏ தான் இங்கேயும் ப்ராடக்டாக மாறி இருக்குது. ஆனால் எத்தனை ஸ்டெப்பில் மாறி இருக்குன்னா 3 ஸ்டெப் கழித்து மாறி இருக்குது. இப்போ இந்த ஓவரால் என்தால்பி வேல்யூ இங்கே Q1 சொல்கிறோம் இல்லையா, இங்கே என்ன சொல்லியிருக்கோம் Q2. என்ன சொல்கிறாருன்னா எஸ்எஸ் லாவில் இந்த Q1ம் Q2க்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு ஸ்டெப்பில் நடந்ததா இல்லை 3 ஸ்டெப்பில் நடந்ததான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு. இட் கேன் டேக் பிளேஸ் இன் 2 or more than டிஃப்ரெண்ட் வேஸ். அதாவது ஒரே ஸ்டெப்லேயும் நடந்திருக்கலாம், இல்லை 3 ஸ்டெப்லேயும் நடந்திருக்கலாம். ஆனால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் என்தால்பி சேஞ்ச் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் அர்த்தம். இங்கே Q1 அதே Q1 தான் இங்கேயும், பட் இட் இஸ் ஈக்குவல் டு Q2. அதாவது இந்த 3 பேரையும் ஆட் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், C + O2 CO2. இது ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது இப்போ இதுக்கான டெல்ஹெச் வேல்யூ ஃபார்மேஷனுக்கு எவ்வளோன்னு பார்த்தா -94 kcal. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து கார்பன் டைரக்ட்லி கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. இது இப்படி நடக்காமல் இந்த ஸ்டைலில் கூட நடந்திருக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பன் வந்து 1/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைடாக மாறிடும். அப்போ இதுக்கான டெல்ஹெச் வேல்யூ வந்து நான் டெல்ஹெச் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது -26 kcal. அடுத்த ஸ்டெப்பில் இந்த கார்பன் மோனாக்சைடு மறுபடியும் ஒரு 1/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இப்போ இதுக்கான டெல்ஹெச் வேல்யூ டெல்ஹெச் 2ன்னு எடுத்துக்கிறேன், -68 kcal. இப்போ நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பையும் கவனிங்க. இப்போ இது டோட்டலாக இந்த 2 டெல்ஹெச் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -94 kcal. இப்போ இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த முதல் ஸ்டெப்பில் கார்பன் டைரக்ட்லி கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு இப்படியும் நடந்திருக்கலாம். இல்லை அது முதல் ஸ்டெப்பில் கார்பன் மோனாக்சைடாக மாறி அடுத்த ஸ்டெப்பில் அது கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறி இருக்கலாம். அப்போ எத்தனை ஸ்டெப்பில் நடக்குதுன்றது பிரச்சனை இல்லை. டோட்டல் என்தால்பி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வந்ததோ அதுதான் இதுக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஹெஸஸ் லா. இப்போ இதனுடைய இந்த லாவோடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம 2 சொல்லலாம். என்னென்னா, ஒன்று வந்து ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனை நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ரியாக்ஷனை சொல்கிறது. ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனை சொல்லலாம், ஹீட் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனை பாருங்கள். இப்போ ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் நம்ம இந்த எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து இங்கே பாருங்கள், கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடை டைரெக்டாக மாறலாம், இல்லை முதல்ல கார்பன் மோனாக்சைடாக மாறி அப்புறம் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறி இருக்கலாம். இப்போ டோட்டலாக இது இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஹீட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இதை கவனிங்க, இந்த ஈக்குவேஷனையும் நம்ம இன்னொரு ஸ்டைலில் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து 2 ஸ்டைலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று கார்பன் டைரெக்டாக ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது,
இல்லை கார்பன் மோனாக்சைடாக மாறி மறுபடியும் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. அதாவது இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் இந்த கார்பன் மோனாக்சைடு மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய டெல்ஹெச் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யலைன்னா, இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் வேல்யூலேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் -68 நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஸ்டெப்புக்கான ரியாக்ஷன் கிடைக்கும். கார்பன் கம்பைன்ஸ் வித் ½ mole ஆஃப் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் கார்பன் மோனாக்சைடு. இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனோட டெல்ஹெச் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது கூட என்னால் பண்ண முடியும். அதுதான் என்னது, ஹீட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனையும் சொல்லலாம், ஹீட் ஆஃப் ரியாக்ஷனையும் சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம். ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். இந்த கொஷினை கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, த கம்பஷன் ஆஃப் 1 mole ஆஃப் பென்சின் டேக்ஸ் பிளேஸ் அட் 298 Kelvin and 1 atmospheric pressure. After combustion, carbon dioxide and water are produced. அதாவது பென்சீன் கம்பஷனில் இன்வால்வ் ஆன பிறகு அது என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகுது. அது எவ்வளோ ஹீட் லிபரேட் பண்ணுதுன்னா 3267 kilojoules ஆஃப் ஹீட் இஸ் லிபரேட்டட்னா அது எக்ஸோதெர்மி. நம்ம சிம்பிள் ஈக்குவேஷன் எழுதும்போது மைனஸ் கொடுப்போம். அப்புறம் பாருங்கள், கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீனை தான் அவங்க கேட்குறாங்க. அடுத்து அவங்க அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஈக்குவேஷனை கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி நான் எழுதியிருக்கேன். பாருங்கள், கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஃபார்மேஷன் சொல்லிட்டாலே 1 mole தான் நம்ம எழுதணும். கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதுக்கான டெல்ஹெச் வேல்யூ நான் எழுதிட்டேன், -393.5. அது அவங்க கொடுத்துருக்கிறது. அடுத்தது பாருங்கள், வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டருக்கான ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். H2 + ½ O2 gives 1 H2O. ஏன் நான் 1 mole தான் எழுதணும். ஃபார்மேஷன் அப்படின்னா 1 mole தான் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கான வேல்யூ நான் எழுதிட்டேன். அடுத்தது கம்பஷன் ஆஃப் பென்சீன். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். பாருங்கள், பென்சீன் + 15/2 O2 gives 6 CO2 + 3 H2O. இது எப்படி வந்ததுன்னா பேலன்ஸ் பண்ணுறோம் நம்ம. இங்கே பாருங்கள், 6 கார்பன், அதனால் நான் இங்கே 6 கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜன் 6 இருக்குது, அதனால் 3. ஸோ ஓவரால் ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணால் 15/2 வரும். ஸோ 3 ஃபார்மேஷன் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் உங்களுக்கு எழுத தெரியணும். ஏன்னா அவங்க அதுக்கான ஃபார்மேஷன் ஈக்குவேஷனை அவங்க கொடுக்கல, டேரெக்டாக வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்குற கொஷின் என்ன கேட்குறாங்க, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன் கேட்குறாங்க. பாருங்கள், ஸோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீனுக்கான ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். பாருங்கள், ஸோ கார்பன் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் பென்சீன். ஸோ என்னென்னா, இது நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக டேரெக்டாக இதை கால்குலேட் பண்ண முடியாது. கார்பன் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன் கிவ்ஸ் பென்சீன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஃபார்மேஷன் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீனுடைய டெல்ஹெச் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் ஹெஸஸ் லா. அதாவது இந்த பென்சீனுக்கு டேரெக்டாக நம்ம டெல்ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. ஸோ கொடுத்துருக்க இந்த 3 டேட்டாவிலேருந்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம என்ன செஞ்சால் இது கிடைக்கும், அதுதான் அதனுடைய அப்ளிகேஷன். அப்போ அதாவது என்னென்னா, ஒரு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி நீ இந்த 3 ஈக்குவேஷன் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த 3 ஈக்குவேஷன் என்ன செஞ்சால் இது வரும். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்க்ளூ என்னென்னா 2 விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆரோ மார்க்கு லெஃப்ட் சைடில் இருக்க ரியாக்டண்ட்டாக பாருங்கள். இந்த கார்பன் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க 3 டேட்டாவிலையும் கார்பன் லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கான்னு பாருங்கள். கார்பன் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ எத்தனை கார்பன் இருக்குது, 6 கார்பன். ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன் நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் நமக்கு இங்கே தெரிய வேண்டியது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் ஏன் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 6 கார்பன் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த டெல்ஹெச் வேல்யூ நான் எதால் மல்டிப்ளை பண்ணோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஹைட்ரஜன் அதுவும் லெஃப்ட்டில் தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஹைட்ரஜன் லெஃப்ட்டில் தான் இருக்குது. இங்கே எத்தனை மோல்ஸ் இருக்குது, 3. ஸோ அப்போயே நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த டெல்ஹெச் வேல்யூ நான் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், பென்சீனுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த ஹோல் ஈக்குவேஷனை நான் 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். அப்போ இங்கே பாருங்கள், ஆனால் பென்சீன் ஆரோமா இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அது லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்படின்னா இந்த டெல்ஹெச் வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. இந்த 2 டெல்ஹெச் வேல்யூவும் நான் ஆட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் சப்ராக்ட் பண்ணணும். பண்ணிட்டாக்கா
எனக்கு இந்த ஹோல் ΔHF வேல்யூ கிடச்சிடும். இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் அப்படி செஞ்சாலும் ஓகே. பட் இதுதான் ஈஸி. என்னென்னா யாரை ஆட் பண்ண போகிறோம், யாரை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸாமில் நமக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். நம்ம பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஏன் இது ரெண்டும் லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்குது, மாறி இல்லை. ஆனால் இது ரைட் சைடில் இருக்குது, ஆனால் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், அப்படின்னா ஈக்குவேஷன் 1 நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 3 நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஈக்குவேஷன் 3 அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், 6ஆல் நான் இதை மல்டிப்ளை பண்ணேன். இந்த வேல்யூ என்ன வருது, 6 × -393.5. அப்புறம் ப்ளஸ் ஈக்குவேஷன், அதாவது 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். பாருங்கள், 3 × -285.83. அதுக்கப்புறம் இதை இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும், ஈக்குவேஷன் 3லேருந்து. ஈக்குவேஷன் 3யோட ΔH வேல்யூ என்ன, -3267. இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 6 × இது எவ்வளோ வருது, 393.5 இல்லையா, இது எவ்வளோ -2361 வருது. அப்புறம் இதை வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து -857.49. ரைட். இந்த பாருங்கள், இது மைனஸ் அண்ட் மைனஸ் என்ன ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து +3267. ஸோ இப்போ இந்த 2 பேரையும் மறுபடியும் ஆட் பண்ணி இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா எவ்வளோ வருதுன்னா, இது வந்து எவ்வளோ வருதுன்னா -3218.49. இது வந்து ஒரு +3267. ஸோ டோட்டல் ஆன்சர் வந்து 48.51 kJ/mol. ஸோ இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீனுக்கான வேல்யூ. ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீனுக்கு இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ட்ரிக் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னாக்கா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆரம்பத்தில் கவனிங்க, இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்க டேட்டா யார் கொடுத்துருக்கோம், ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், அப்புறம் கம்பஷன் ஆஃப் பென்சீன் வந்து கம்பஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தருது. ஸோ இந்த 3 பேரையும் நம்ம என்ன செஞ்சால் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ΔH வந்து இதில் பாருங்கள், 6 × யாரோட வேல்யூ கொடுத்தாங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதை நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 6 × ΔH F ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ரைட், ப்ளஸ் 3 × ΔHF வேல்யூ ஆஃப் வாட்டர். ஸோ மைனஸ் அதாவது ΔH கம்பஷன் ஆஃப் பென்சீன். ஸோ இந்த வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த வேல்யூ கொடுத்தாலும் டைரெக்டாக அப்ளை பண்ணி எக்ஸாமில் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதே வேல்யூ தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்க வேல்யூ மாற்றி கொடுக்கலாம். ஸோ பென்சீனுடைய என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கேட்டாங்கன்னா இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை இது ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வைக்கணும், இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 6A + 3B - C. A stands for carbon dioxide, B stands for water, அப்புறம் C stands for benzene. ஸோ உடனே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு, ΔHF ஃபார் பென்சீன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்முலாவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. அடுத்தது பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். அதே ஸ்டைல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கால்குலேட் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால். 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன் கேட்ட மாதிரி இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து மெத்தில் ஆல்கஹாலுக்கான 3 வித்தியாசமான டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. மெத்தில் ஆல்கஹால் கம்பஷன் ஆனால் என்னென்ன தருது, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இது அதனுடைய வேல்யூ, ΔH வேல்யூ.
அப்புறம் கார்பன் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இதுக்கான வேல்யூ வந்து ΔH வேல்யூ -392. அப்புறம் ஹைட்ரஜன் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். ஸோ இதுக்கான ΔHF வேல்யூ -298. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன செஞ்சால் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன ஈக்குவேஷன் வேணும்? ஃபார்மேஷன் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். பாருங்கள், நான் எழுதி பாருங்கள். மெத்தில் ஆல்கஹால் நான் எழுதிட்டேன். என்ன தெரியும்னா 1 மோல் தான் அதை நம்ம எழுதணும். பாருங்கள், நான் 1 மோலுக்கு நான் எழுதிட்டேன். ஸோ எத்தனை கார்பன் இருக்குது? 1 கார்பன். ஸோ 1 கார்பன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 + 1 4. ஸோ பாருங்கள், H2 நான் முன்னாடி பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் 2. ஸோ 4 ஹைட்ரஜன். அப்புறம் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ O2ன்னு நம்ம போட்டுட்டு எலமெண்டல் ஃபார்மில் அது O2 தான் இருக்கும். 1/2 நான் போட்டுட்டேன். ஸோ அப்படின்னா ஒரு ஆக்சிஜன். ஸோ இவருக்கான ΔH வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ கொடுத்துருக்க டேட்டாவை இது கூட கம்பேர் பண்ணுங்கள். கார்பன் ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கா, ரைட் சைடில் இருக்கா? லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ அது அங்கே எங்கே இருக்குது? அதுவும் லெஃப்ட்டில் தான் இருக்குது. இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு கார்பன். ஸோ அந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், அடுத்து பாரு, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுல 1 தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போகிறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஹோல் ஈக்குவேஷனை நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் எனக்கு வந்து இங்கே ΔHF வேல்யூ நான் எதால் மல்டிப்ளை பண்ணி ஆகணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மெத்தில் ஆல்கஹால் பாருங்கள், இங்கே ரைட் சைடில் இருக்குது. ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. இங்கே 1 மோல் தான் இருக்குது, அங்கேயும் 1 மோல் தான் இருக்குது. அப்படின்னா அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கணும்? சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரைட்டில் இருக்குது, இங்கே லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ அப்படின்னா இதை மெத்தில் ஆல்கஹால் ஃபார்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்கள், ஈக்குவேஷன் 3 நான் வந்து என்ன செய்கிறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், ஈக்குவேஷன் 3 × 2. ரைட். அடுத்தது அவர் கூட நான் என்ன ஆட் பண்ணணும்? இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன். ஈக்குவேஷன் 3 முடிஞ்சிச்சு. அடுத்து கார்பன் பாருங்கள், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் 2வை அவர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 2வை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், முடிஞ்சிச்சு. மைனஸ் இங்கே பாருங்கள், மெத்தில் ஆல்கஹால் இங்கே ரைட் சைடில் இருக்குது, ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆனால் 1 தான் இருக்குது. ஸோ நான் அதை மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாரு, அந்த வேல்யூ பாருங்கள். ஸோ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் ΔH வேல்யூ ஃபார் ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ எனக்கு ஓவரால் ΔH எனக்கு கிடச்சிடும். ரைட். இப்போ பாருங்கள், நீங்கள் ஈக்குவேஷன் 3 வந்து இதுதான் இல்லையா? அதனோட வேல்யூ என்ன இருக்குது? -286. அதை நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்? 2ஆல். அப்புறம் ப்ளஸ் ஈக்குவேஷன் 2க்கான வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -393. -393. அப்புறம் இங்கே ஒரு மைனஸ். இப்போ ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ என்ன? -726. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு ஓவரால் ΔHF வேல்யூ ஃபார் யாருக்கு? மெத்தில் ஆல்கஹால் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ வருதுன்னா இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் -239 kJ/mol கிடைக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.